கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் திறவுகோல் வசனமும் அல்லது வாக்குத்தத்த வசனமுமான உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மனையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். நாம் இந்த நாட்களிலே இந்த இரவுக்கு இரவு ஜெபத்திலே பொதுவர் மூலமாய் மற்ற ஜெப பிள்ளைகள் மூலமாகவும் எண்ணெயை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். பல காரியங்களை இந்த எண்ணெய் குறித்து தேவ ஆவியானவர் நமக்கு போதித்து வருகிறார். அதை நாம் கற்று வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு ஒரு எண்ணெயை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளை இடுவாயாக. இங்கே ஒரு எண்ணெயை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது ஒலிவ எண்ணெய். ஒலிவ எண்ணெய். இந்த ஒலிவ எண்ணெயை குறித்து நாம் வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே தான் அதிகமாக நாம் வாசிக்கிறோம். அது உபயோகப்படுத்தப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே ஒலிவ மரங்களை குறித்து, ஒலிவ கிளைகளை குறித்து அதிகமாய் பேசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இந்த ஒலிவ எண்ணெய்க்கு சில முக்கியத்துவங்களை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை பயன்படுத்துவதற்கான முறைமைகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் 3 விதமான பயன்பாடுகளையும் 3 விதமான செய்முறைகளையும் செயல்பாடுகளையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால், நேரம் நமக்கு அனுமதிக்குமானால் 3 காரியங்களையும் நாம் பார்ப்போம். இல்லையானால் 2 காரியங்களை பார்த்து முடிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த ஒலிவ எண்ணெயை குறித்து இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது, இது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்கு இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக என்று ஒரு கட்டளையாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஒலிவ எண்ணெய் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், குத்து விளக்கானது ஆசரிப்பு கூடாரத்திலே அது எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டியதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது பயன்படுத்தப்படுகிறதுக்கு எப்படி அதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அந்த வசனத்திலேயே 3 காரியங்களை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அதை இடித்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இடித்து என்று சொல்லப்படுகிறதற்கு அர்த்தம்தான் என்னவென்று சொன்னால், அது அந்த ஒலிவ பழங்கள், அந்த காய்களை அதிலிருந்து அந்த எண்ணெயை எடுப்பதற்கு அதை இடிக்க வேண்டும். அதை இடித்து அதிலிருந்து எண்ணெயை எடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த எழுத்தின்படியான ஒரு அர்த்தமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஒலிவ எண்ணெய் விளக்குக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், விசுவாசிகளை குறிக்கிற அந்த நம்மை எரிய வைக்கிற ஒரு எண்ணெயாக அது இருக்க வேண்டும். அப்படியானால் முதலாவது அது இடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன
என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரையிலே நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும், அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். இங்கே இடிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சரீரமாகிய ஆலயம். ஒரு குத்து விளக்காய் நாம் இருந்து நாம் பிரகாசிக்க வேண்டும், நாம் எரிய வேண்டும் என்று சொன்னார். குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய ஜீவியம் எப்பொழுதும் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் இடிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். என்ன இடிக்கப்பட்டது? தம்முடைய சரீரத்தை அவர் அங்கே தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை ஆண்டவர் எப்படி இடிக்க ஒப்பு கொடுத்தார்? அந்த சிலுவையிலே இடிக்க ஒப்பு கொடுத்தார். அவருக்கு பல சோதனைகளும் பல காரியங்களும் வந்தது. அவரை ஒரு மலை உச்சியிலிருந்து தாழ குதியும் என்று சொல்லி பிசாசே முதல் சோதனை கொடுத்தார். அதற்கு பிற்பாடு ஜனங்களும் கூட ஒரு முறை அவரை கீழே தள்ளி விழ பண்ணும்படியாக எத்தனித்தார்கள். ஆனால் அது அல்ல தேவ சித்தமும் அவருடைய சரீரம் இடிக்கப்படுவதற்குமான காரணம் என்று சொல்லி அங்கிருந்து அவர் விலகினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு முறை அவரை கல்லெறிய வேண்டும் என்று இருந்த போது அவர் அங்கிருந்து விலகினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் நடுவில் இருந்து அவர் விலகி போனார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவரை பிடித்து கெத்செமனே தோட்டத்திலே வந்து பிடித்தார்கள். அங்கே அதன் பின்பு அவர்களை அரண்மனைகளுக்கு கூட்டி சென்றார்கள். பிலாத்துவின் இடத்துக்கும் அன்னா காய்பாவின் இடத்துக்கும் இங்கும் அங்கும் இழுத்து சென்றார்கள். அப்பொழுதெல்லாம் அவர் என்ன செய்திருக்கலாம்? விலகி இருக்கலாம். கல்லெறிந்து கொல்லவோ அல்லது ஒரு உச்சியிலிருந்து ஒரு மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளவோ அவர்கள் எத்தனித்த போது அவர் அங்கிருந்து விலகினாரே. அப்படியானால் அவரை பிடித்து கொண்டு போக வரும்போது கூட என்ன சொல்லுகிறார்? யாரை தேடுகிறீர்கள்? இயேசுவை என்று சொன்னோம். இதோ நான் தான், என்னை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அந்த நேரத்தில் அப்பொழுதும் அவர் விலகி போயிருக்கலாம். சிஷ்யர்களோடு சேர்ந்து சிஷ்யர்கள் ஓடி போகிறார்கள், நானும் விலகி போகலாமே என்று விலகி போயிருக்கலாம். ஆனால் அதுதான் அவருடைய மரணத்தின் நேரம் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதுதான் அவர் ஒப்பு கொடுக்க, பாவிகளின் கைகளிலே அவர் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அக்கிரமக்காரரின் நடுவிலே அவர் அறையப்பட வேண்டும். இதெல்லாம் தேவ சித்தமும் தேவ தீர்மானமும் தீர்க்க தரிசன நிறைவேறுதலுமாய் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தபடினாலே அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தார். நம்மை இடிக்க அவர் ஒப்பு கொடுத்தபடினாலேதான் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார். 40 நாளளவும் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார். அதன் பின்பு உயிர் தெழுந்த பின்பு 40 நாளளவும் அநேகருக்கு காட்சி கொடுத்தார் என்று நம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அநேகர் அவரை கண்டார்கள். அதன் பின்பு அநேகர் காணும்படியாக தான் அவர் பரத்துக்கும் ஏறினார். ஆனால் இன்றைக்கும் இயேசுவை விசுவாசிக்காத அநேகர் யூதர்களிலேயும் இருக்கிறார்கள். அவர்கள் தேசத்திலேதான் ஆண்டவருடைய திறக்கப்பட்ட கல்லறை
காலியான கல்லறை இருக்கிறது, எல்லாம் அங்கேதான் இருக்கிறது. ஆனால் இன்னும் அவரை விசுவாசிக்காதவர்கள், மேசியா இன்னும் வரவில்லை, அவர் வரப்போகிறார் என்று முட்டி முட்டி அந்த சோற்றிலே அழுது கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் அநேகர் உண்டு. ஆனால் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு உயிருள்ள சாட்சிகளாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். நாம் தான் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே தான் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு நாளாய் நம்முடைய தேசத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். வாரத்தின் முதலாம் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த காரியத்தை நினைவு கூறும்படியாக அதற்கு சாட்சிகளாய் தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள் என்று அதற்கு அப்போஸ்தலர்கள் மட்டும் சாட்சிகளாய் இல்லாதபடிக்கு அவரை பின்பற்றுகிற சீஷர்களாய் அப்போஸ்தலர்களாய் அனுப்பப்பட்டவர்களாய் இருக்கிறோமே. நாம் இன்றைக்கு இந்த எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எடிக்கப்படுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய சரீரம் பிற்கப்படுவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். கன்னத்திலே அறைகிறார்கள், உமிழ்கிறார்கள், எல்லாவற்றுக்கும் தன் தலையையும் கொடுத்து ஒரு ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்படுகிறதுக்கு கொண்டு போகப்படுகிறார். ஒரு நல்ல ஆட்டுக்குட்டியை போல அவர் இருந்தபடினாலே இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று சொன்னாரே, அவர் எழும்பினார். அவர் தேவன், 3ஆம் நாளிலே எழுந்தவர். அவர் முந்தினவர், நாம் எல்லாம் பிந்தினவர்கள். நமக்கென்று ஒரு மரணம் உண்டு, ஒரு உயிர் தெழுதலும் உண்டு. ஆகியார் உயிர் தெழுந்த இயேசு நம்மை உயிர் தெழச் செய்ய போகிறாரே. ஆகியார் நாமும் இடிக்கப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் மட்டுமே தான் இந்த குருத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும், எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும், எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இதற்கு அந்த ஒலிவ எண்ணெய் ஊற்றப்பட வேண்டுமானால் அது இடிக்கப்பட வேண்டும். அந்த ஒலிவ மரத்தில் உள்ள அந்த பழங்கள் அது இடிக்கப்பட வேண்டும். நான் பழுத்த பழமாயிற்றே, என்னை அழகாக எடுத்து சாப்பிட்டுக் கொள்ளுங்களேன் என்று இல்லாமல் அதை காய வைத்து அதை இடிக்க வேண்டும். அப்படிதான் நம்முடைய ஜீவியமும் கூட. அநேக நேரங்களிலே எனக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது, எனக்கு இது இருக்கிறது அது இருக்கிறது என்று நாம் நம்மை நாமே பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு அல்ல. ஆண்டவரே, என்னை நீர் இடிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே ஒப்பு கொடுக்க போது எப்பொழுதும் எந்த நிலைமைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளிலும் நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருக்கிற அந்த ஒலிவ எண்ணெய் நம்மேல ஊற்றப்படும். இரண்டாவதாக அந்த யாத்ராகமம் 27:20 நாம் வாசிக்கிறோம், அது பிழியப்பட வேண்டும். பிழியப்படுகிற ஒரு அனுபவம். அது அடுத்ததாக எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இடித்து விட்டாயிற்றே, அதை எப்படி அதை உபயோகப்படுத்தப்பட வேண்டும், அதை பிழிந்தால்தான் அந்த எண்ணெய் கிடைக்கும். பிழிந்த எண்ணெயை தான் உபயோகப்படுத்த முடியும். எடுத்த உடனே அதிலிருந்து எண்ணெய் கசியும். ஆனால் அதை எடுத்து நன்றாய் பிழியும் போதுதான், ஒரு சாறு எடுக்க வேண்டும் என்றால், அல்லது ஒரு தேங்காயிலிருந்து ஒரு பால் எடுக்க வேண்டும் என்றால், ஒரு பழத்திலிருந்து ஒரு சாறு எடுக்க வேண்டும் என்றால் அதை நன்றாய் பிழிய வேண்டும். அதே போல இந்த ஒலிவ மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பழங்கள் அதை காய வைத்து நன்றாய் இடித்து அதை பிழிய வேண்டும். இந்த பிழிகிற அனுபவம் எதை குறிக்கிறது? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரையிலே வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல்
அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்து பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்து பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். பிழியப்படுகிற அனுபவம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அடையாளம். நாம் விளக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் பிழியப்பட வேண்டும். அந்த கொட்டைகள் இடிக்கப்பட்ட பின்பு அது பிழியப்பட வேண்டும். பிழியப்படுகிற அனுபவம் நாம் ஒரு அடையாளமாய் இருப்பதற்கு ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கிறது. இங்கே கிதியோனை கர்த்தர் அழைக்கிறார். நீ போ, நான் உன்னோட கூட இருப்பேன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, நான் உன்னோட இருக்கிறேன். இஸ்ரவேலை நீ ரட்சிப்பாய், இஸ்ரவேலுக்கு நீ நியாயாதிபதி. ஆனால் அவன் பயப்படுகிறான். அவன் ஒரு பயந்து சுவாபம் உடையவனாய் இருந்தபடினாலேதான் ஆலைக்கு பின்னாலேதான் அவன் கோதுமையை அவன் போரடித்துக் கொண்டிருக்கான். போரடிக்கிற இடத்தில் இல்லை. மீதியானியர் தானியங்களை எடுத்துக்கொண்டு போயிடுறாங்களே, கொஞ்சம் தானியம் இருக்கிறது, அதை நான் போரடிக்கட்டும். எங்கே? ஆலைக்கு பின்னால மறைந்திருந்து பயந்திருந்து. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவு காலம் மறைந்திருக்க போகிறீர்கள்? நீங்கள் எவ்வளவு காலம் ஒளிந்து கொண்டிருப்பீர்கள்? தைரியமாய் கர்த்தருக்காய் ஒரு அடையாளமாய் நிற்பதற்கு தான் இந்த பிழியப்படுகிற அனுபவம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. மறைந்திருந்து நான் ஊழியங்களை செய்தேன், மறைந்திருந்து என்னுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தினேன், மறைந்திருந்துதான் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டேன். மறைந்திருந்து என்றைக்கு எனக்கு காலம் விடியுமோ, என்றைக்கு நான் தைரியமாய் எழும்பி ஆண்டவருக்காய் பிரகாசிக்க முடியும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தான் இன்றைக்கு வார்த்தை. நான் மறைந்துதான் இருக்கிறேன், ஒளித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த கிதியோனை போல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தான் அனுப்புவேன், உன்னை கொண்டுதான் மீதியானியர் கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிப்பேன். ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் அவன் கையிலே வைத்திருக்கிறார். ஆனாலும் அவனுக்கு ஒரு பயம். கடைசியா ஒரு அடையாளம் கேட்கிறான். ஆண்டவரும் அதை நடப்பித்து தருகிறார். பிழியப்படுகிற ஒரு அனுபவம் நம்மை ஒரு அடையாளமாக வைக்க விரும்புகிறார் ஆண்டவர். ஒரு அடையாளமாக நம்ம யாவரும் ஒரு அடையாளங்கள். அதேதான் ஏசாயா 8:18 நாம் வாசிக்கும் போது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோனில் வாசமாயிருக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களும் அற்புதங்களுமா இருக்கிறோம். அடையாளங்கள் இஸ்ரவேலிலே அடையாளங்கள், நாம் இருக்கிற பூமியிலே அடையாளங்கள், நம்ம இருக்கிற குடும்பத்திலே அடையாளங்கள், நம்ம இருக்கிற சமுதாயத்திலே அடையாளங்கள், நம்ம இருக்கிற தேசத்திலே அடையாளங்கள். நம்மை அடையாளங்களாய் வைத்திருக்கிறார். ஆகையால் பிழியப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் விளக்காய ஒளி வீசி பிரகாசிக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அதன் பின்பு ஆண்டவர் இந்த கிதியோனை கொண்டு செய்த காரியங்கள் இந்த அதிகாரங்களிலே பார்க்கும்போது அவனோடு கூட 22,000 பேர் வருகிறார்கள். பயந்தவர்கள் எல்லாம் பாதி பேர் போய்விடுகிறார். இன்னும் இருக்கிற 10,000 12,000 பேரிலே ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரையும் ஆற்றண்டைக்கு கொண்டு போ, தண்ணீரை மண்டி குடிக்கட்டும், தண்ணீர் அண்டையிலே
கொண்டு போ அவர்களை. 300 பேர் மாத்திரம், 300 பேரை மாற்றம் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்களை கொண்டுதான் பெரிய ரட்சிப்பு, பெரிய ரட்சிப்பு அங்கே உண்டானது என்று அடுத்த அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கொஞ்சம் ரட்சிப்பு இல்லைங்க. உங்களால என்னால ஒரு ஆத்மா மாத்திரம் இல்லைங்க, அநேக ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் நம் மூலமாய் ரட்சிக்கப்படுவதற்கு அடையாளங்களாய் ஆண்டவர் இந்த பிழியப்படுகிற அனுபவத்தை இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போமா? நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு பேச தெரியாது, எனக்கு பாட தெரியாது, எனக்கு வேதத்தை ஒழுங்க வாசிக்க தெரியாது, இது தெரியாது 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 என்று இதையோனை போல சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ? புத்தி இல்லாதவர்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். எனக்கு ஒண்ணுமே தெரியல என்று சொல்றவங்க தான் ஆண்டவருக்கு வேணும். எனக்கு எல்லாம் தெரிந்தா எனக்கு ஆண்டவர் வேண்டாங்க, எனக்கு ஆண்டவர் வேண்டாம். ஏன்னா அவரே ஞானம், அவரே ஞானமா இருக்கும்போது நான் ஒரு பெரிய ஞானியா இருந்தேன், எனக்கு எதுக்கு ஞானம், எனக்கு எதுக்கு அந்த ஆண்டவர்? ஞானிகளுக்கு தான் ஆண்டவர் வேண்டாம். ஆனா ஞானிகள் கூட ஆண்டவரை தேடி வந்ததை நாம் வேதத்திலே அதிகமாய் வாசிக்கிறோம். அப்படியானால் ஒன்றுக்கும் உதவாத எங்களை தெரிந்து கொள்ளும் ஆண்டவரை, என்னை ஒரு அடையாளமாக வைக்க நீர் என்னை பிழிந்து உபயோகப்படுத்தும் என்று நாம் ஒப்பு கொடுக்கும். மூன்றாவதாக அந்த யாத்திராகமம் 27:20 நாம் வாசிக்கும் போது அது ஒரு தெளிவான எண்ணெய், தெளிவான ஒலிவ எண்ணெய். தெளிவான ஒளிவ எண்ணெய் தான் அந்த விளக்கு எரிவதற்கு உபயோகப்படுத்தப்பட வேண்டும். அதை இடிக்கிறோம், அதை பிழிகிறோம், பிழிந்த உடனே எண்ணெய் வருகிறது. வந்தால் அதை என்ன செய்ய வேண்டும்? தெளிவாக்க வேண்டும். அதை வடிகட்டி அதை சரியான ஒரு தெளிவுள்ள எண்ணெயை தான் உபயோகப்படுத்த வேண்டும். ஏன் நம்முடைய உபயோகங்களுக்கு உபயோகப்படுத்துகிற எண்ணெய்கள் கசடோடு அல்லது செக்கிலிருந்து அரைத்து கொண்டு வந்த உடனேயே அப்படியே நாம் உபயோகப்படுத்துகிறோமா? சமையலுக்கானாலும் சரி, அது தலையில் தேய்த்துக் கொள்ளுவதற்கானாலும் சரி, எதற்கு உபயோகப்படுத்துகிற எண்ணெயா இருந்தாலும் அதை செக்கிலிருந்து ஆட்டி, இப்பொழுது எல்லாம் ரிஃபைன் செய்து அது பாட்டில்களை அடைக்கப்பட்டு இப்பொழுது வருகிறது. ஆனால் செக்கு எண்ணெய்களை உபயோகிக்கிறவர்களும் உண்டு. வீட்டிலேயே பொருட்களை தயாரித்து செக்கிலே கொடுத்து அரைத்து உபயோகப்படுத்துகிறவர்கள் இன்றைக்கும் உண்டு. ஆனால் அதை கொண்டு வந்தால் அது எப்படி இருக்கும்? கலங்கி இருக்கும். தேங்காய் எண்ணெய் தான் வெள்ளையா இருக்கிறது. ஆனால் அதன் பின்பாகத்திலே அந்த ஓடு பாகத்திலே இருக்கிற அந்த தோல், அந்த கருத்த தோல் என்ன செய்கிறது? அங்கே ஒரு கருத்த ஒரு செடிமெண்ட், ஒரு காரியத்தை கீழே நிற்க வைக்கிறது. கருப்பாய் நிற்கும். அதை ஒரு சில நாட்கள் அப்படியே வைத்திருந்தால்தான் அந்த எண்ணெய் என்ன செய்யும்? தெளிவாகும். தெளிவாகும். தெளிந்த பிறகுதான் அதை நாம் பயன்படுத்த முடியும். செக்கிலிருந்து ஆட்டி கொண்டு வந்த உடனேயே அதை என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. அது முழுவதுமாக அந்த எண்ணெய் முழுவதிலும் அந்த கசடுகள், அழுக்கு எல்லாம் கலங்கி இருக்கும். ஆகையால் சில நாட்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை ஒதுக்கி ஒரு இடத்திலே வைத்து தெளிய வைக்க வேண்டும். தெளிய வைத்த பின்புதான் அதை என்ன செய்யும்? உபயோகத்திற்கு ஆயத்தமாயிருக்கும். அதே வண்ணமாக தான் தேவ பிள்ளைகளாகிய நாம் தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். சங்கீதங்களின் புஸ்தகம் 13ஆம் சங்கீதம்
3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 13:3, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒரு மரண நித்திரை இருக்கிறது. அது இந்த மரண நித்திரையை குறிக்கிறது அல்ல. அது 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படுவதற்கான ஒரு காரியம். ஆனால் இங்கே தாவீது எழுதும் போது அவன் எழுத்தின்படியான மரண நித்திரையை தான் அவன் எழுதுகிறான். அதாவது தீர்க்க தரிசனமாக அவன் எழுதுகிறது 2ஆம் மரணம். அதற்கு என் கண்களை தெளிவாக்கும். ஒரு தேவ பிள்ளையின் கண்கள் எப்பொழுதும் தெளிவுள்ளதாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்கிறார், உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் என்னவாயிருக்கும்? சுத்தமாயிருக்கும், பிரகாசமாயிருக்கும், அது ஒளி வீசும். கண் தெளிவாய் இருக்க வேண்டும். முதலாவது அந்த கண் தெளிவாய் இருந்தால் மட்டுமே தான் மரண நித்திரைக்கு காக்கப்படுகிறதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். கண்களை தெளிவாக்கும் என்று சொல்லுகிறான். அப்படியானால் இந்த கண்களை தெளிவாக்குகிறது என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 19 8ம் 7ம் சேர்த்து வாசிக்கிறேன். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. ஏழாம் வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, அதற்கு பல வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் 119ஆம் சங்கீதத்திலும் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய நியாயங்கள், கர்த்தருடைய கற்பனைகள், கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வசனம் என்று, கர்த்தருடைய சாட்சிகள் என்று சொல்லி பல வார்த்தைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதே வண்ணமாகத்தான் எங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனம், கர்த்தருடைய வேதம் அது குறைவற்றது. அது என்ன செய்கிறது? ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அப்ப இந்த வேத வசனம் தான் கண்களை தெளிவாக்கி ஆத்மாவை அந்த மரண நித்திரைக்கு விலக்கி காத்துக் கொள்கிறதா இருக்குது. மரண நித்திரை, அந்த அக்கினி கடலிலே தள்ளப்படாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்வதற்கு இந்த தெளிவான எண்ணெய் அது முதலாவது இடிக்கப்படுகிறது. இடிக்கப்பட்டு அது பிழியப்படுகிறது. பிழிந்த பின்பு அது கொஞ்ச நாட்கள் அது தெளிய விடப்படுகிறது. எதற்கு அந்த கொஞ்ச நாட்கள்? அந்த வேத வசனத்தின் தியானம். நாம் எதுல வளர்கிறோமோ இல்லையோ, வசனத்துல நாம வளர்ந்தோமானால் நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும். இன்றைக்கு வசனத்தை வாசிக்கிறதுக்கே நேரம் இல்லையே சிஸ்டர். எப்படி நான் வசனத்தை உட்கொள்ளுறது, தியானிக்கிறது, அதுல வளரும். அதை இரவும் பகலும் தியானம் பண்ணுகிறவன் தான் வளருவான். அவன்தான் வளருவான். அதை தொடாமல் பத்திரமாய் அதற்கு ஜிப்பு போட்டு ஆல்டர்ல பத்திரமாய் வைத்திருக்கிறேன் என்று வைத்தான். அதிலே தூசி வளரும். அதிலே முடிந்தால் சிலந்தி பூச்சிகள் வளரும். மற்றவைகள் எல்லாம் வளரும். நாம் வளர முடியாது. ஆனால் நாம் இந்த வேதத்தை, இந்த தெளிவான வேதம்,
இந்த கண்களை தெளிவாக்குகிற வேதம். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பொன்னிலும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதா. மதுரம் உள்ளது என்று எப்படிங்க தெரியும்? நாம ருசிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அதை ருசிக்க 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 அது சுவையான உணவாய் மாறிவிடும். அதிலே மணிக்கணக்காய் நம்மளை செலவிட முடியும். எங்க இருக்குது மணிக்கணக்கு? நமக்கு நிறைய மணிக்கணக்கு. போன்ல செலவிடும் நேரம் எல்லாம் நாம் மற்ற மனுஷரோடு பேசிக்கொண்டு அவர்களுக்கு மாத்திரமே ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கு நேரம் எல்லாம். மற்ற காரியங்களை களியாட்டுகளை பார்த்து கொண்டிருக்கிற நேரம் எல்லாம். எவ்வளவோ நேரம் உறங்குகிற நேரம் எல்லாம். எல்லா நேரமும் நமக்கு இருக்கிறது, இல்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. நாம தான் நேரத்தை என்ன செய்ய வேண்டும்? ஒதுக்க வேண்டும். இந்த காரியத்துக்கு மாலையிலும் சகோதரியோடு பேசிக்கொண்டிருக்கும் போது அதை தான் சொல்லிக்கொண்டு நாம தான் நமக்கு நேரம் இருக்காது. நாம் ஒரு வேலையை எடுத்தால் அதையே செய்து கொண்டு அதை செய்து முடிக்கும் வரைக்கும் அந்த வேலையிலிருந்து எழும்ப மாட்டோம். ஆகிய வேலை எப்பொழுதும் இருக்கிறது. தூங்கினாலும் தூக்கம் வர வரைக்கும், தூக்கம் பிடித்து முழிப்பு வர வரைக்கும் தூங்க முடியும். ஆனா இடையிடையே முழிக்க முடியும், விழித்திருந்து ஜெபிக்க முடியும், வேதம் வாசிக்க முடியும். முடியாது என்று ஒருவரும் சொல்ல முடியாது. எல்லாராலையும் முடியும், எல்லாராலையும். அதை நாம் செய்ய வேண்டும். கடைசியாய் தெளிவான எண்ணெய் தான் குத்து விளக்கை பிரகாசிக்க செய். அது எப்பொழுதும் எரிய வேண்டுமாங்க, எப்பொழுதும் எரிய வேண்டும் என்று சொன்னால் அது பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். காலையிலே எரியுது, மாலையிலே தூங்குது, மாலையிலே தூங்குது, விடிய காலையிலே அணைது. இல்லை இல்லை இல்லை, எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய குத்து விளக்கு, நம்முடைய ஜீவியம் எரிய வேண்டும் என்று சொன்னார். நிச்சயமாகவே நாம் இந்த இடிக்கப்படுகிற அனுபவம், நாம் நம்மை எல்லா உபத்திரவங்களுக்கும் ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். எனக்கு பிடித்த சில வசனங்களிலே ஒரு வசனம், பேதுரு எழுதுகிறதான தன்னுடைய நிருபத்திலே அவர் எழுதுகிற ஒரு காரியம், பாடுபடுகிறதுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் வாசித்து உட்கொண்டதினாலேதான் இன்றைக்கு எனக்கு பாடுகள் அது லகுவாயும் சுகமாயும் இருக்கிறதை என்னாலே உணர்ந்து கொள்ள முடியும். அதன் நடுவிலும் கர்த்தருக்காய் பிரகாசிக்க தேவன் கிருபை தந்திருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கும் பொழுது, ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். மனுஷருக்கு முன்பாக பிரீதியா இருக்கும் என்று எழுதப்படவில்லை. மனுஷர் நம்மை எந்த காலத்திலும் பிரியமாய் இருக்க முடியாது. ஒரு காலத்திலாவது நமக்கு எதிராளியாய் மாறிவிடுவார்கள். ஆனால் நாம் பாடுபடும் போது, நன்மை செய்வது, தீமை அனுபவிக்கும் போது, பொறுமையோடு சகித்து பாடுபடும் போது அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். அடுத்த வசனம் 21 தான் முக்கியமான வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இதற்காக தாங்க அழைத்திருக்கிறார் ஆண்டவர் நம்ம. ஐயோ சிஸ்டர், நான் போயிட்டு வருகிறேன் என்று ஆப் விட்டு வெளியில போய்விடாதீர்கள். கிறிஸ்துவுக்காய் பாடுபட,
நன்மை செய்து தீமை அனுபவிக்க பாடுபடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் அதற்கு காரணத்தையும் பேதுரு எழுதுகிறார். ஏனெனில் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம்? பாடுபட அழைக்கப்பட்டிருக்கோம். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். ஹல்லேலூயா. நமக்கு மாதிரியை பின் வைத்து போன இயேசுவை பின்பற்ற ஆண்டவர் விரும்பி இந்த பேதுருவை கொண்டு நீ எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை ஆண்டவர் அவருக்கும் கற்றுக் கொடுத்தார். பாடுபட்டார் பேதுருவும். ஆகையால் தான் தைரியமாய் இந்த வார்த்தைகளை அவர் எழுதுகிறது நாம் பார்க்கிறோம். நன்மை செய்து பாடுபட்டார். சுவிசேஷத்து நிமித்தம் பாடுபட்டார். சுவிசேஷத்து நிமித்தம் சிலுவை அறையப்பட்டார் பேதுரு. ஆகையால் தான் தைரியமாய் சொல்லுகிறார், நாம் அதற்கு தாங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு, ஏனெனில் கிறிஸ்துவும் பாடுபட்டதினால அவர் நமக்கு ஒரு முன் மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகள் இருக்கிறதுங்க. நாம் பின்பற்றி வருவதற்கு அதை பின்பற்றி போனோமானால் பாடுகளுக்கு பிற்பாடு கிரீடம் உண்டு. பாடுகளுக்கு பிற்பாடு சிங்காசனம் உண்டு. ஆண்டவர் சொன்னாரே, என்னுடைய சிங்காசனம், என் பிதா எனக்கு கொடுத்த என் சிங்காசனத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எவ்வளவு நல்ல ஒரு தேவன். அவருக்கு பாடுபட நம்மை அர்ப்பணிக்க மாட்டோமா? இந்த உலகத்துக்காக அல்ல, உலக காரியங்களுக்காக அல்ல, நான் செய்கிற தவறுகளுக்காய் நான் பாடுபடுகிறது அல்ல, நான் செய்கிற நன்மையான காரியங்களுக்காய். என் மேல் தீமையான பழிகளை சுமத்தும் போது வேதனை தான் வரும், கண்ணீர் தான் வரும். ஆனாலும் கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆண்டவரே, நான் நன்மைதான் செய்தேன், ஆனால் எனக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் உமக்கு நன்றி. நீர் பாடுபட உம்மை நீர் ஒப்பு கொடுத்தீர். ஆகையால் உமக்கு ஒரு சிங்காசனம், உமக்கு கிரீடங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் கிரீடங்களோடு கூட இருக்கிறார் என்று அவருடைய தரிசனத்தை குறித்து அப்போஸ்தலன் எழுதும் போது அவர் மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் காணும், எல்லாரும் காண்பார்கள். அப்பொழுது அவர் எப்படி வருவார்? அவர் கிரீடங்களுடனே கூட வருவார். அவர் கிரீடங்களோட கூட வருவார். கிரீடங்கள் சுற்றப்பட்டவராய் அவர் வருவார். வரும்போது நமக்கும் கிரீடங்களை கொடுக்க வருவார். அவருடைய வருகையின் நாட்களிலே இருக்கிற நாம் யாவரும் இந்த ஒலிவ எண்ணெய் எப்படியாக இடிக்கப்பட்டு பிழியப்பட்டு தெளிவாக அது உபயோகப்படுத்தப்படுகிறது, அதுபோல நாமும் உபயோகப்படுத்தப்படுவதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே எப்பொழுதும் எழுந்து பிரகாசிக்கிற ஒளி விளக்காய் கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றுவாராக. இரண்டாவதாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரையிலே நாம் வாசிக்கும் பொழுது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரையிலே நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடையையும், சுகந்த கருவப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் இடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையையும், லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் இடையையும், ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும்
எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவுது. இரண்டாவதாக, இந்த ஒலிவ எண்ணெய் பயன்பாட்டுக்கு எதற்கு உபயோகப்படுகிறது என்று சொன்னால், அது பரிசுத்த அபிஷேக தைலத்திற்கு உபயோகப்படுகிறது. இந்த பரிசுத்த தைலம் செய்யப்படுவதற்கான முறைமையை இந்த 23, 24 வசனங்களிலே நாம் வாசித்தோம். அதிலே எல்லா காரியங்களையும் நீங்கள் பார்க்கும்போது சேக்கலின் அளவின்படி, சேக்கல் இடையின்படி என்று சேக்கல் இடையாக இடைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த இதையெல்லாம், இந்த பட்டைகள், சுகந்த வாசனையான காரியங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெய் எடுத்து என்று எழுதப்பட்டிருக்கு. இங்கே அந்த அளவின்படியும் ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு வித்தியாசம் அளவின்படியே இருக்கிறது. அங்கே சேர்க்கப்படுகிற எல்லா பொருட்களும், இது செய்முறை, இந்த அபிஷேக தைலத்தை செய்கிற முறையை பார்க்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம், இந்த பட்டைகள் எல்லாம் போடப்படுகிறது. அவைகள் எல்லாம் 50 சேக்கல், 250 சேக்கல் என்று அந்த இடை நிறுக்கப்பட்டு போடப்படுகிறது. ஆனால் அதனோடு கூட ஒலிவ எண்ணெய் எப்படி சேர்க்கப்படுகிறது என்று சொன்னால், 1 குடம் எண்ணெயையும் எடுத்து, 1 குடம் எண்ணெயையும் எடுத்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த குடம் எண்ணெய் என்று போடுகிறவர்கள் அதிகமாய் பேசியிருக்கிறார்கள். ஆகையால் நான் அதை தொடுவதோ அதை குறித்து பேசுவதோ அல்ல. என்னுடைய வழக்கம் அது. அவர்கள் பேசினதை குறித்து நான் அதை எடுத்து பேசுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. அதை குறித்து விளக்கங்களை கொடுப்பதற்கும் நான் தகுதியுடையவளும் அல்ல. ஆனால் இங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே மற்றவைகள் எல்லாம் இடையிலே காணப்படுகிறது. இந்த இடையிலே இடைக்கணக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவோ ஒரு குடம் எண்ணெய் என்று. இதை அப்படி இடையிலே நிறுக்க முடியாது, எண்ணெயை நிறுக்க முடியாது. ஆகையால் தான் அந்த 1 குடம் எண்ணெய். அப்படியானால் ஒலிவ எண்ணெய் இந்த பரிசுத்த தைலத்துக்கு உபயோகப்பட வேண்டும் என்று சொன்னால், அது தனித்து இருக்க வேண்டும். அதுதான் இந்த இடத்திலே ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். மற்ற காரியங்கள் எல்லாம் அதிலே இணைக்கப்படுகிறது. அதனோடுதான் இந்த எண்ணெயும் என்ன செய்ய வேண்டும், அந்த பரிசுத்த தைலத்துக்கு இணைக்கப்பட வேண்டும். அதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மற்றவைகள் எல்லாம் இடையிலே நிறுக்கப்பட்டு போடப்படுகிறது, சேக்கல் கணக்கிலே போடப்படுகிறது. ஆனால் இதுவோ 1 குடம் எண்ணெய் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் இந்த பூமியிலே மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஒரு வித்தியாசம். மற்றவைகள் எல்லாம் சேக்கல் இடையின்படியாக இருக்கிறது. ஆனால் இந்த ஒலிவ எண்ணெய், இந்த பரிசுத்த தைலம், அபிஷேக தைலம் செய்யப்படுவதற்கு குடத்திலே நிறுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுவும் ஒரு நிறுவையின் அளவாக காணப்படுகிறது. ஆனால் அது ஒரு வித்தியாசமான ஒரு அளவாக இருக்கிறது. அப்படியானால் இந்த ஒலிவ எண்ணெயின் அனுபவம் முதலாவது, இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மை வைத்திருந்தாலும்
ஊழியத்திலே வைத்திருந்தாலும் எல்லாரோடையும் நாம் இணைந்துதான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் தனித்தன்மை வாய்ந்தவர்களாகத்தான் உருவாக்கி இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் இருக்கிறதான இந்த ஆதார் கார்டு ஒரு பெரிய ஒரு ஆதாரம். அதில் உள்ள நம்முடைய கண்களின் அந்த ஐரிஸும் கைகளில் உள்ள ரேகையும் இந்த பூமியில் உள்ள எந்த ஒரு மனுஷனுக்கும் இருக்காது. எவ்வளவு பெரிய ஒரு சயின்டிபிக் காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் பாருங்க. இதை இன்றைக்கு மனுஷன் கண்டுபிடித்திருக்கிறான். அவனுடைய நலத்திற்காகவும் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்காகவும் இதெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறான். கண்டுபிடிக்க ஆண்டவரே தான் ஞானத்தை கொடுத்தார். ஏன்னா இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு. அப்படியானால் இதெல்லாம் மனுஷன் செய்திருந்தாலும், சயின்டிபிக்கா இன்றைக்கு அதெல்லாம் ப்ரூவ் பண்ணினாலும், சயின்டிபிக்கா அதை கண்டுபிடித்தாலும், அது பெரிய ஒரு இன்வென்ஷனும் டிஸ்கவரியும் ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதை உண்டாக்கினவர் அவர் யார் என்பதை இன்ன வரைக்கும் அநேகர் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறது தான் பரிதாபம். பரிதாபம். ஆனால் உங்களையே என்னை ஆண்டவர் அறிய வைத்தாரே, இந்த தேவனை அறிய வைத்திருக்கிறார். ஆனால் நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தேவனே நீர் எங்களோட கொண்டு வருவதினாலும் நீர் எங்களோடு இருப்பதினாலும் தான் நாங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் என்னோட இருந்தாலும், ஆண்டவர் என்னோட கூட வந்தாலும் மட்டும்தான் நாம் விசேஷித்தவர்கள். எல்லாரையும் விசேஷமாய் தான் படைத்திருக்கிறாருங்க. ஒரு மனுஷனுக்கு இருக்கிற கைரேகை இந்த உலகத்திலே இத்தனை கோடி ஜனங்களுக்கு இல்லை என்று சொன்னான். மனுஷன் எவ்வளவு விசேஷித்தவர், ஒவ்வொருவரும் நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்று நினைத்து பார்க்கிறது எத்தனை பெரிய ஒரு காரியம். ஆனால் அந்த தேவனை அறிந்து கொண்டோமே, அந்த தேவனை தெய்வமாய் கொண்டோமே, அந்த தேவனை ஆராதிக்கிறோமே, அந்த தேவனோடு கூட நடக்கிறோமே, அந்த தேவன் நம்மோடு கூட இருந்தாலும் நம்மோடு கூட வந்தாலும் மட்டும்தான் நாம் விசேஷித்தவர்கள். எல்லாரும் விசேஷித்தவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவர் என்னோட கூட வந்தால், ஆண்டவர் என்னோட கூட இருந்தால்தான் அந்த பரிமள தைலம் செய்யப்படுவதற்கு, அந்த அபிஷேக தைலம் செய்யப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட எல்லா பொருட்களை காட்டிலும் இந்த விசேஷ ஒலிவ எண்ணெயை போல உங்களையும் என்னையும் கர்த்தர் விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷன். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கடைசி நாட்களிலே திரும்பவும் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஆகையால் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருக்காய் நாம் வைராக்கியமாய் வாழுவோம் என்று சொன்னான். இந்த ஒரு குடம் எண்ணெய் அந்த பரிசுத்த அபிஷேக தைலத்திற்கு உபயோகப்படுத்தப்படும் போது அது பிரத்யேகமாக விசேஷித்ததாக காணப்பட்டு தனித்தன்மை வாய்ந்ததாக காணப்பட்டது போல இந்த பூமியிலேயும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாய் தனித்தன்மை வாய்ந்தவர்களாய் இருக்கிறதல்ல, கர்த்தர் நம்மோடு வருவதினாலே இந்த அபிஷேக தைலத்தை உடையவர்களாய் நாம் மாற இந்த ஒரு குடம் எண்ணெய் காண்பிக்கிறது. அடுத்தபடியாக அந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, யாத்ராகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது என்ன காரியம் என்று சொன்னால், கூட்டப்பட்ட
நாம் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்படுகிறது. அதுதான் அந்த முந்தின வசனத்திலே சுகந்த வர்க்கங்கள், சுத்தமான வெள்ளை போடம், சுகந்த கருவாப்பட்டை, சுகந்த வசம்பு, இந்த சுகந்த லவங்கப்பட்டை, இந்த சுகந்த வாசனை பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. அதோடு கூட இந்த ஒலிவ எண்ணெயில வாசனை கிடையாது. ஆனால் அந்த வாசனையோடு கூட கூட்டப்பட்ட பரிமள தைலம் கூட்டப்பட வேண்டும். அப்போ நாம் நம்முடைய சாட்சியை காத்துக் கொள்வதற்கு இந்த வாசனை நம்மை குறிக்கிறதாக இருக்கிறது. யாக்கோபு சொல்லும்போது, ஆதியாகமத்தின் புத்தகத்திலே, நேரம் இல்லாதனாலே வேகமாய் நான் சொல்லி முடிக்கிறேன். அவர் சொல்லுகிறார், என் வாசனையை இந்த தேசத்திலே கெடுத்து விட்டீர்களே. லேவியும் சிமியோனும் சென்று அந்த மனுஷனை கொன்று போட்ட போது, சீகேமை கொன்று போட்ட போது, அந்த தேசத்தாரை கொன்று போட்ட போது, அந்த தீனாள் தீட்டுப்பட்டதினாலே அவர்கள் கோபம் கொண்டு அந்த சகோதரர்கள் கொன்று போட்ட போது, என் வாசனையை இந்த தேசத்திலே நீங்கள் கெடுத்தீர்களே என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த வாசனை பொருட்களோடு கூட கூட்டப்பட்டதாய் இந்த ஒலிவ எண்ணெய் இருக்க வேண்டும். இந்த வாசனை பொருட்கள் கூட்டப்பட்டதாய் இருக்கிறது. எதை குறிக்கிறது? நம்முடைய ஜீவியத்தின் சாட்சி. இந்த ஒலிவ எண்ணெய் தெளிவாய் இருக்கும்போது அது விளக்குக்கு உபயோகப்படுகிறது. ஆனால் அது வாசனை திரவியத்தோடு கலக்கப்படும் போது பரிசுத்த அபிஷேகத்திற்கு உபயோகப்படுகிறது. பரிசுத்த அபிஷேக தைலமாய் உபயோகப்படுகிறது. என்ன ஒரு வித்தியாசத்தை பார்த்தீர்களா? அதை இடித்து பிழிந்து தெளிவான எண்ணெய் அது விளக்குக்கு உபயோகப்படுகிறது, எரியப்படுவது. ஆனால் இங்கே இந்த வாசனை பொருட்களோடு கூட்டப்பட்ட பரிமள தைலமானது அது அபிஷேகம், பரிசுத்த அபிஷேக தைலத்துக்கு உபயோகப்படுகிறது. ஆகையால் பரிசுத்த அபிஷேக தைலத்துக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஜீவியத்திலே இந்த வாசனை என்கிறதான சாட்சி காணப்பட வேண்டும். கடைசியாய் அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவுள். அது சுத்தமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது சுத்தமான அபிஷேக தைலம். அதிலே கலப்படம் ஒன்றும் இருக்கக்கூடாது. களங்கமில்லாத ஒரு சுத்தமான ஒரு அபிஷேக தைலம். அந்த சுத்தமான அபிஷேக தைலம் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படும் என்று சொன்னார். அது நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை காண்பிக்கிறது. சுத்தமான ஜீவியம் நமக்கு இருக்க வேண்டும். சுத்த ஜீவம் செய்து நாம் பரலோகம் அடைய வேண்டும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. அந்த சுத்த ஜீவிகளாய் நாம் வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். இந்த பூமியிலே நமக்கு இந்த வாசனை பொருட்கள் கலந்த நம்முடைய சாட்சி மாத்திரமல்ல, ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஜீவியம், சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் நம் ஒவ்வொருவரிடத்திலும் காணப்பட வேண்டும். நாம் சுத்தமாகும் போது ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நிற்க தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்திலே சொல்லும்போது, மூழ்கினவன் கால்களை மாத்திரம் கழுவினான் போதும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள். அப்படியானால் நம் ஞான ஸ்நானம் பெற்ற போதே நாம் எப்படி இருக்கிறோம்? சுத்தமாயிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறோம். நாம் சுத்தமாயிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த பிரகாரமாய், அவர் இருக்கிற பிரகாரமாய், அந்த சுத்தத்திற்குள்ளே சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய உடை, பரிசுத்தவான்களின் நீதிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. வெளிப்படுத்தின விசேஷம்
14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு தரிக்கப்பட்டது, அது அது பரிசுத்தவான்களின் நீதியே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பரிசுத்தவான்களுடைய நீதி, அது முதலாவது நீதி ஞானஸ்நானம். அதை எடுக்காதவர்கள் கட்டாயம் அதை மூழ்கி எடுக்க வேண்டும். தெளிப்பு ஞானஸ்நானம் அல்ல, வேற எந்த ஞானஸ்நானமும் அல்ல, கொடியின் கீழ் ஞானஸ்நானம் அல்ல, வேறு எந்த ஞானஸ்நானமும் அல்ல. நாம் எடுக்கிற ஞானஸ்நானம் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானம். இயேசுவானவர் சொன்னாரே, மூழ்கினவனவன். அதற்குதான் முன்மாதிரியாக இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கும் என்று அந்த ஞானஸ்நான நீதியை பாவமறியாத பரிசுத்தர் எடுத்ததன் காரணம் என, நம்முடைய பாவங்கள் ஒரு நாளிலே அவர் மேலே சுமத்தப்பட்டது. ஆகையால் அதற்கு பாவத்திற்கு தான் பரிகாரம் அந்த ஞானஸ்நானம் என்று அந்த நீதியை அவர் நிறைவேற்றி காண்பித்தார். அப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்திலே நீதிமான் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீதியை குறித்து அதிகமாய் அங்கே வாசிக்கிறோம். அதை வாசித்து நாம் தெரிந்து கொள்வோம். அதையெல்லாம் நாம் செய்வோம். செய்யும் போது நிச்சயமாகவே நாம் சுத்தமாக்கப்பட்ட பரிசுத்த அபிஷேக தைலத்திற்கு ஒப்பாய் நாம் மாறுவோம். அந்த தைலம் எதற்கெல்லாம் உபயோகப்பட்டது என்று சொல்லி யாத்ராகமம் 30:26 நாம் வாசிக்கும் பொழுது, அதனாலே ஆசரிப்பு கூடாரத்தை, சாட்சி பெட்டியையும், மேஜையையும், அதன் பனிமுட்டுகளையும் எல்லாவற்றையும், குத்து விளக்கையும், அதன் கருவிகளையும், தூப பீடத்தையும், தகன பலிபீடத்தையும், அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும், தொட்டியையும், அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு அவைகளை ஸ்தோத்திரம். அவைகளை தொடுகிறவைகள் எல்லாம் பரிசுத்தமாயிருக்கும். எத்தனை பெரிய பாக்கியம்! அந்த அபிஷேக தைலம் எதிலெல்லாம் தெளிக்கப்படுகிறது பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. அதையெல்லாம் வாசித்து நீங்களே ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தூப பீடம் என்றால் என்ன, பலிபீடம் என்றால் என்ன, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுங்க என்று சொல்லி அதற்குரிய இணை வசனங்கள், துணை வசனங்களை தேடி கண்டுபிடிச்சு இது ஒவ்வொன்றுக்கும் அர்த்தங்களை புரிந்து கொண்டு, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில என்ன ஆண்டவரே, பலிபீடம் என்றால் என்ன, தூப பீடம் என்றால் என்ன, அதையெல்லாம் இந்த அபிஷேக தைலத்தை தெளிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி ஜெபிப்போம். கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். இது எல்லா இடத்திலும் தெளிக்கப்படுகிறது. ஆனால் இதை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாயிருக்கும். ஹல்லேலூயா. நீ அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக எல்லாவற்றிலும் அதை தெளிக்க வேண்டும். ஆனால் அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாயிருக்கும். அப்படியானால் இந்த அபிஷேக தைலம் செய்யப்படுகிற முறையும், அது உபயோகப்படுத்துகிற முறையும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கத்தக்கதாக நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஜெபிக்கவிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த ஒலிவ எண்ணெயை குறித்த 2 சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்ட, அவைகள் எப்படி செய்யப்பட்டது, அவைகள் எவைகளுக்காய் உபயோகப்படுத்தப்பட்டது என்று நாங்கள் கற்றறிந்தோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் ஜெபித்து முடிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களான பிதாவே, நன்மையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறாங்க. பொதுவருக்காய் ஜெபிக்கிறோம். அவர் இன்னுமாய் பலப்படுத்துகிறாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற எல்லா ஆராதனைகளையும் தேவாவியானவர் கிரியை செய்கிறாங்க. எங்களை பலப்படுத்துகிறாங்க. நமக்குள்ளே சாட்சிகளாய் நிறுத்துகிறாங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.